வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் எக்லெஸ் சாக்லேட் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 இன்ச் அளவுக்கு கல்லுப்பு இல்லாட்டி தூளுப்பு கொட்டிட்டு ஹைட்டுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எந்த பாத்திரத்தில் நம்ம கேக் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் லைட்டாக நெய் விட்டு க்ரீஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பாத்திரத்தோட ஷேப்பை விட ஒரு இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக பட்டர் ஷீட் கட் பண்ணி அதை இந்த பாத்திரத்தில் வச்சுட்டு லைட்டாக நெய்யோ இல்லை வெண்ணெயோ வச்சு லைட்டாக க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சிங் பவுலில் சல்லடை வச்சுக்கிட்டு 130 கிராம் அளவுக்கு மைதாவை நான் மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். கப் மெஷர்மெண்ட்டில் வேணும்னா 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு மைதா நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் 40 கிராம்ஸ் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். மெஷரிங் கப் படி பார்த்தா 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் தேவைப்படும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வரும் கேக்கு, அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு 3 டைம்ஸ் ஆகுது நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும். நம்ம ஏன் ஜலிச்சு எடுத்துக்கணும்னு சொல்கிறோன்னா, நம்ம ஒரு 2-3 வாட்டி சலிக்கும் போது தான் நம்ம போட்டிருக்க பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே கம்பைண்ட் ஆகி கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். அதனால் மேக்ஸிமம் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும். இப்போது இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர், அப்புறம் 3/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிட்டு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், மேக்ஸிமம் ரீஃபைண்ட் ஆயில் மட்டுமே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மல்லாட்டை எண்ணெய், நல்லெண்ணெய் எதனா சேர்த்துக்கிட்டிங்கன்னா கேக்கில் அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்காது. இப்போது 180 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மிக்சரோடு சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு விஸ்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மிக்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மிக்சரை ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம எடுத்து ஊற்றும் போது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு அது விழணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெனிலா எசன்ஸ், சாக்லேட் எசன்ஸ் எந்த எசன்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் கட்டி தட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் ஈவனாக குக் ஆகி வரும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க கேக் பேனில் எடுத்து இதை ஊற்றிடலாம். இது மேலே கார்னிஷிங்க்கு நீங்கள் நட்ஸ் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் பாதாம், முந்திரி, அப்புறம் சுகர் சிரப்பில் குக் பண்ண ஈச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா கார்னிஷ் பண்ணி எடுத்திருக்கேன். கார்னிஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு குச்சி இல்லாட்டி டூத்பிக் வச்சு நான் இப்போ பண்ணுறேன்ல அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப மேலே எழும்பி வராமல் நட்ஸ் கீழே விழாது. அதுக்கப்புறம் லைட்டாக டேப் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தை சிம்லேயே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்லலாம் வைக்க வேண்டாம். சிம்மில் வச்சு ஒரு 40 to 50 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தால் சூப்பர் ஸ்பான்ச்சியான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடும். இட்லி பாத்திரத்துலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு குச்சியோ இல்லை டூத்பிக்கோ வச்சு குட்டி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மாவு நமக்கு ஒட்டாமல் வரணும். ஒருவேளை ஒட்டி வந்துச்சுன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா ஒட்டாமல் வந்தால் தான் கேக் நல்லா குக்காக இருக்குன்னு அர்த்தம். குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அது கம்ப்ளீட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா கூல் டவுன் பண்ணிவிடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணால் தான் நமக்கு அந்த ஸ்டிக்கினஸ்ஸு ஒரு மாதிரி ஒரு குழப்பான தன்மைகள் இருக்காது. அது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வச்சுருக்க பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணும்போதே பாருங்கள் செம்ம ஃப்ளஃபியாக சாஃப்டாக கேக் வந்திருக்கும். நான் சொன்ன மாதிரியே எந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேக் உங்களுக்கு பேக்கரி ஸ்டைலில் இருக்கும். பாருங்கள் கேக் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நீங்களே. அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு, ஃப்ளஃபியாக. சாக்லேட் டேஸ்ட்டு அப்படியே வாயில் போடும்போதே நமக்கு அந்த ஃபீல் ஆச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போங்க. பாய்.